பிள்ளை சின்ன பிள்ளைலாம் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுதுங்க. ஊருக்குள்ள பேசிக்கணும். டேய் என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கேன், உன் மகனாவே உன் மகளாது என்ன இப்படி அசிங்கமா கெட்ட வார்த்தையா கெட்ட வார்த்தை அதுக்கு தெரியுமா? அப்ப ஏன் பேசுதுங்க? அது காதுல கேட்ட வார்த்தையை பேசுது. அப்ப சுத்தி இருக்கிற நம்ம ஒழுங்கா பேசினா அதுகளும் சரியா பேச முடியல. அப்ப என்ன விதைக்கிறோமோ அது விதை தானே முளைக்கும். அப்ப விதைக்கிறது அறுத்து தானே ஆகணும். அதனாலதான் சொல்றேன், விதையானாலும் சரி வினையானாலும் சரி விதைத்ததை ஒரு நாள் அறுத்தே ஆக வேண்டும். அப்பேற்பட்ட பண்பட்ட மொழியான உலகத்துக்கே மூத்த மொழியான தமிழ். லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு. லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா? மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கேன். அம்மானு கத்தி பிடிச்சேன். லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை வைத்து பிழைத்துக் கொண்டு தமிழை அழித்தார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழை நாட்டில் தமிழ் இல்ல, நாட்டில் நீங்க அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவுன்னு வச்சிருக்கேன் தமிழ்ல. இங்கே இருந்து போன தமிழர் ஒருத்தர் வெள்ளைக்காரனை பார்த்து கேட்கிறார், யா உலக நாடுகள்ல வெள்ளாதிக்க நாடு உங்க நாடு? அது ஒரு ரெண்டு பையங்க பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வர்றாங்க. வீட்டுக்கு வர்ற ஒரு மாந்தோப்பு. கவனமா கேளுங்க. மாந்தோப்புக்குள்ள வர்ற போது மாங்காய் விழுந்து கிடக்கு. சுத்து முத்தும் பார்த்துட்டு ஒரு மாங்காய் எடுத்துட்டு போயிட்டான். ரெண்டு மாங்காய் அந்த பையன் எடுத்துக்கிட்டு போன உடனே அவங்க அம்மா கேட்கறா, ஏதுடா அந்த மாங்காய்? வர்ற வழியில தோப்புக்குள்ள கிடந்துச்சுமா, எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்படின்னா என்ன செய்வா அம்மாங்கிறவ? பொதுவா ரெண்டு தானே எடுத்த, இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்துக்கப்படாதான்? சின்னம்மா வீட்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்கலாம், இன்னும் ரெண்டு எடுத்துருந்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம், மாமா வீட்டு அப்படித்தானே கேட்பாங்க. ஆனா அந்த அம்மா அப்படி கேட்கல. ஏன்டா எடுத்த? யாருக்கும் தெரியுமா நீ எடுத்தது? அப்படின்னு சொன்னியா? இல்லம்மா. தெரியாம எடுக்கலாமான்னு போட்டு உதைக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பிள்ளைய போட்டு அடிச்சு இழுத்துக்கிட்டு வர்றா தோப்புக்கு. தோப்புக்காரர் காவல் காத்தவர் பாக்குறாரு, என்ன இந்த அம்மா அந்த பயலை போட்டு இப்படி துவச்சு இழுத்துக்கிட்டு வராள் என்னன்னு கேட்டா, ஐயா என் மகன் வரும்போது உங்க தோப்புக்குள்ள ரெண்டு மாங்காய் எடுத்துட்டு வந்தேன், மன்னிச்சிருங்க, அவனை நான் தண்டிச்சிட்டேன், இந்தாங்க உங்க மாங்கான்னு கொடுத்தா. அவர் சொன்னாரு, என்னம்மா நீ? அவன் எடுக்கும்போது பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், அவன் பறிக்க கூட இல்ல, கீழே தான் விழுந்து கிடந்துச்சு, அதைத்தானே அவன் எடுத்துக்கு வந்தேன், அதுக்கு ஒரு காரணமா விடுமா போகட்டும். அந்த அம்மா சொன்னா, உனக்கு வேணா அது சாதாரணமா தெரியலாம், அது மிகப்பெரிய தவறு. கீழே விழுந்த பொருள் யாருடைய தெரியாம எடுக்க கூடாது. அதை எடுத்தது என் மகன் தப்பு. இன்னைக்கு ரெண்டு மாங்காய் எடுத்தவன் நாளைக்கு 20 எடுப்பேன், நாளைக்கு 20 எடுத்தவன் 200 பறிப்பேன். நாளைக்கு இந்த சமுதாயத்தில் என் மகன் குற்றவாளியாக நடமாடணுமா? அப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு பெத்த வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டலாம். போயா உன் மாங்காய் சரி நீனு சரி தூக்கி போட்டு வந்தா. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியுமா? இந்த உலகத்துல காசு இருந்தா பணம் இருந்தா எதை வேண்டுமானாலும் சகாயமாக பெறலாம், எதை வேண்டுமானாலும் சகாயமாக பெற்று விடலாம். கோடி கோடியா கொடுத்தாலும் எங்க ஐயா புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த சகாயத்தை வாங்க முடியல. இந்த உலகம் கொலை மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கு. நேர்மையின் சிகரம் ஐயா சகாயத்தினுடைய அம்மா தான் அந்த வார்த்தையை சொன்னவர். சகாயம் தான் மாங்காயை கொண்டு வந்த பிள்ளை. எப்படி வளர்க்கணும் பிள்ளைய? எந்த குழந்தை நல்ல குழந்தையா மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிள்ளை. ஐயா, welcome to our channel. Please subscribe and hit the notification bell for more exciting adventures and fun content we share every week. Thank you for your support.